வச்சாங்க. கிரேசி மோகன் எல்லோரும் நாங்கள்லாம் படித்த ஒரு ஸ்கூல் தான் மந்தவெளியில் இருக்க அந்த ஏன்னா மந்தவெளி தான் அவங்க பூர்வீகம்னு சொல்லலாம். தேவா வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு தன்னுடைய என்ன மனுஷன் வந்து தேவா வந்து எல்லாரையும் அரவணைச்சி அவங்க குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் அரவணைச்சி அந்த மியூசிக்கில் கொண்டு வந்து அது அவர் பெரிய ஆள் ஆகும்போது எல்லாரையும் கூட வச்சுக்கிட்டு பண்ணார். அவர் கம்போஸ் பண்ணுவார். அதனால் இந்த பிரதர்ஸ்னால தான் அவரால் நிறைய படங்கள் பண்ண முடிஞ்சது. காரணம் வந்து அவர் கம்போஸ் பண்ணிவிட்டு டியூனை கொடுத்துருவார், லிரிக்ஸு பார்த்துருவார். அதுக்கப்புறம் ஆர்கெஸ்ட்ரேஷன் சபேஷ் முரளி தான் மெயினாக பண்ணுவாங்க. ஆனால் உள்ள வாசிக்கிறதுல பார்த்திங்கன்னா சிவா, நம்ம சம்பத்து எல்லாம் இவங்கெல்லாம் பிரதர்ஸு. அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீகாந்த் தேவா இவங்கெல்லாம் தேவாவோட சன்னு இவங்கெல்லாம் வந்து அந்த ஆர்கெஸ்ட்ரேஷனில் இருப்பாங்க. இவங்களுடைய ஒர்க்கை வந்து எனக்கு தெரியும். நான் ஒரு 47 படம் பண்ணியிருக்கேன்னா அதில் கிட்டத்தட்ட 18 படம் வந்து தேவா தான் பண்ணார். அதில் நிறைய இவங்களோட நிறைய பழகியிருக்கேன். அபய்ஷன் மிகிலேருந்து பஞ்சதந்திரத்துலேருந்து நிறைய படங்கள். சரி அந்த சீசனில் அதுக்கப்புறம் இவங்களுடைய ஒர்க்கை பார்த்துட்டு இப்போ நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்ப்பான்னு சொல்லிகிட்டே இருந்தேன். ஒரு சான்ஸ் கிடைக்கும்போது சமுத்திரமில் தான் சபேஷ் முரளியை வந்து நான் தேவா கிட்ட சொல்லிட்டு தான் செஞ்சேன்.